பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வரும் தமிழக மக்களுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதை இப்போது பார்க்கலாம். புதியதோர் தமிழகம் செய்வோம் என்ற கருத்தோடு தமிழக மக்கள் டாஸ்மாக் இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்க வேண்டும், லஞ்சம் இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்க வேண்டும், வஞ்சம் இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்க வேண்டும், ஊழல் இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்க வேண்டும், பசி இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்க வேண்டும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று நான் இந்த பொங்கல் திருநாளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் விவசாயத்தை மேம்படுத்தவும், அதேபோல விவசாய விளைபொருட்களை அதிகரிக்கவும், அதோடு நமக்கெல்லாம் இந்த விவசாயத்தில் நம்மோடு தோடு கொடுத்து இருந்த மாடுகளை எல்லாம் நாம் மகிழ்வித்து நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து இன மதமெல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தமிழ் மக்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்து. வரக்கூடிய ஆண்டு விவசாயம் பெருகி தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு ஒரு புதிய சூழ்நிலை உருவாக வேண்டும். விவசாயிகளுடைய வெற்றி திருவிழான பொங்கல் பண்டிகையை, அதே போல மாட்டுப் பொங்கலை, உழவர் திருநாளை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இதயம் நெஞ்சம் நிறைந்த இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் சமூகம் எத்தனை பண்டிகைகளை கொண்டாடினாலும் பொங்கல் பண்டிகை மட்டும்தான் தமிழ் சமூகத்தின் நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்ட ஒரு மகத்தான பண்பாட்டு விழாவாகும். தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய விழா என்ற அடிப்படையில், அறுவடை நாள் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு புதிய தமிழக கட்சியினுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிமைப்படுத்தப்பட்டு ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டிருக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு, உயர்விற்கு, மேம்பாட்டிற்கு அரும்பாடு ஆட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு தமிழனும் உறுதியேற்கிற ஒரு பெருவிழாவாக இதை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.